நம்ம இந்திய போர்க்கப்பலை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இஸ்ரேலோட ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை இந்திய கப்பல்களுக்கு இப்போ கொடுக்கறதா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் AMCA ப்ராஜெக்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு நடுவில் ஆன்லைனில் இந்திய விமானப்படையோட ஒரு முக்கியமான இமேஜ் ஆனது வெளியில் லீக் ஆகுது. அதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது இந்தியாவோட 6th ஜென் ஏர்கிராஃப்டுக்கான ஒரு ப்ரோட்டோடைப்போட மாடல் தான், அதோட இமேஜ் தான் இப்போ லீக் ஆகிடுன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களானது இப்போ இன்டர்நெட் முழுக்க வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா கிட்ட 6th ஜென்கான ப்ரோக்ராம் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் இந்த இமேஜா, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் தான் இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சுப்பீரியர் ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது விதமாக 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குறதுக்கான முயற்சியிலையும் உலகத்தோட பல நாடுகள் ஈடுபட்டு இருக்காங்க. மெயினாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இதில் ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு. இதில் முன்னிலையில் இருக்கிறது அமெரிக்கா தான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டெக்னாலஜி வைஸ் இப்போ 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான தொழில்நுட்பத்தில் முன்னாடி இருக்கிறது அமெரிக்கா தான். அதுக்குன்னு மற்ற நாடுகள் யார்கிட்டையும் இந்த டெக்னாலஜி இல்லையான்னு கேட்டால் எல்லாருமே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டெக்னாலஜியில் அமெரிக்கா ஒரு படி மேலே இருக்காங்க. இந்தியா கிட்ட இதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட HAL கிட்டையும் BDL பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கிட்டையும் இதுக்கான ப்ரோக்ராம்ஸ்ன்றது இன்னமும் பேப்பர்ஸில் தான் இருக்குது. ஆனால் பெருசாக இன்னமும் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இதில் வளர்ச்சி அடையல. நம்ம இப்போதைக்கு நம்ம இந்தியா AMCA நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 5ஆம் தலைமுறை போர் விமானமாக இது வெளியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு இமேஜ் ஆனது இந்தியாவிலேருந்து லீக் ஆகுது. அதை பார்த்த நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது ஒரு CGI இமேஜ் தான். இருந்தாலும் அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்தியாவோட ஒரு முக்கியமான விமானத்தோட படம் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லி நிறைய பேர் அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது இந்தியாவோட 6th ஜென் ஏர்கிராஃப்டுக்கான ஒரு ப்ரோட்டோடைப் தான். இந்தியா யாருக்கும் வெளியில சொல்லாம ரகசியமா இப்படி ஒரு விமானத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, அதோட இமேஜ் தான் இப்போ லீக் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இதை பத்தின வதந்திகளானது வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நீயே அதை வதந்தின்னு சொல்ற அப்படின்னு, அது 6th ஜென் ஏர்கிராஃப்டுக்கான ப்ரோட்டோடைப் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, அது 6th ஜென் ஏர்கிராஃப்டோட ப்ரோட்டோடைப் கிடையாது. அதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் சொல்றேன். முதல்ல இந்த இமேஜை பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், இதோட சைஸ் தான். முதல் விஷயம், இதோட சைஸ்ன்றது தேஜாஸ் விமானத்தில் 3ல் 1 தான் இருக்கும். தோராயமாக பார்த்தோன்னா அவ்வளோதான் இருக்கும். தேஜாஸை விட இந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்றப்போ இது ஒரு ஃபைட்டர் ஜெட் கேட்டகரியில் கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக ஏதோ ஒரு அன்மேன்டு ப்ரோக்ராம்கான கேட்டகரியில் தான் இந்த ஒரு ஃபைட்டர் ஆனது வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ முதல் விஷயமே வெளியில் போயிடுச்சு. இது ஒரு 6th ஜென் ஏர்கிராஃப்டுக்கான ஒரு ப்ரோட்டோடைப் கிடையாது. சரி, அப்போ இது ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான மாடல் இல்லைனா இது வேற என்னன்னு கேட்டிங்கன்னா, FUFE ஃபியூச்சரிஸ்டிக் அன்மேன்ட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த லாயல் விங்மேன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதே தான். அந்த மாதிரி ஒரு கேட்ஸ் வாரியருக்கான ஒரு ட்ரோன் ப்ரோக்ராமை இந்தியா இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. அதோட மெட்டீரியல் டெஸ்டிங் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதை நான் உங்ககிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட இமேஜாக தான் இது இருக்கணும். அதுவும் ஒரு ட்வின் இன்ஜின் பவர்டு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் தான். இதுவும் அந்த கேட்டகரியில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வர்றதுனால என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் கேட்டகரியில் தான் இது வரும். இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரோனை பொறுத்த வரைக்கும் அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது விமானங்களை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ட்ரோனே ஒரு ஸ்டெல்த் ட்ரோனாக இருக்கப்போ அதோட எட்ஜெல்லாம் ரேடார் கிராஸ் செக்ஷனை ரொம்பவே எமிட் பண்ணாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கப்போ அதோட எஃபிஷியன்சின்றது இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு லாயல் விங்மேன் ப்ரோக்ராம்ன்றதையும் தாண்டி இந்த ட்ரோன் ப்ரோக்ராமானது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சரி, இப்போ இது இமேஜ் லீக் ஆகியிருக்கே, இதை வந்து இன்டென்ஷனலாக பண்ணியிருப்பாங்களா இல்லை வேற யாராச்சும் நம்மளோட சிஸ்டம்ஸை ஹேக் பண்ணி வெளியில் விட்டுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வெளியே லீக் ஆனதுக்கு ஏதாச்சும் ஒரு சைபர் அட்டாக் காரணமாக இருக்கணும். அப்படி இல்லையா வேணும்ட்டு இது இன்டென்ஷனலாக லீக் பண்ணியிருக்கணும். ஏன் இதை இன்டென்ஷனலாக லீக் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம கிட்ட இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக மேபி ஒரு வேலை இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வெளியில் வந்ததுலேருந்து ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை பப்ளிக் மத்தியில் இது கெயின் பண்ணியிருக்கு. நிறைய பேரை இந்த ட்ரோன்ஸை பற்றி தேட வச்சிருக்கு. இந்த ஒரு பர்பஸ்க்காக கூட இதை வேணும்ட்டே வெளியில் இன்டென்ஷனலாக லீக் பண்ணியிருக்கலாம். அடுத்த விஷயம், இந்தியாவும் இஸ்ரேலோட ரஃபேல் சிஸ்டமும் சேர்ந்து இந்தியாவோட கப்பல்களை பாதுகாக்கிறதுக்கான ஆன்டி டார்போடோ சிஸ்டம்ஸை இப்போ எல்லா கப்பல்களையும் செட் பண்ண போகிறாங்க. இதில் ரஃபேல் கிட்ட இருக்கிறதுலையே மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டமாக இருக்க டார்பஸ்டர் SP ஹாட் கில் சிஸ்டமை நம்மளோட இந்திய போர்க்கப்பல்கள் எல்லாத்துலேயும் இண்டெக்ட் பண்ணுறதுக்கான முடிவுக்கு இப்போ நம்ம இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டமானது எந்த அளவுக்கு வேலை செய்யும், இதனால எந்த அளவுக்கு டார்பிடோஸை எதிர்த்து போரிட முடியும்னு கேட்டிங்கன்னா, 99% மேலே உள்ள வரக்கூடிய த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த ஒரு சிஸ்டம்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி டார்பிடோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது 2 மோடில் ஒர்க் ஆகும். ஒன்று ஆக்டிவ் மோட், இன்னொன்று பேசிவ் மோட்னு சொல்லுவாங்க. டார்பிடோஸை பற்றி நான் முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த டார்பிடோஸ்ன்றது கப்பல்களுக்கு இருக்கிறது
இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய த்ரெட்னா இந்த டார்பிடோஸ் தான். ஏரியல் டார்கெட்ஸ் கூட ஒரு சில டைம் அதோட டார்கெட்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஆனால் இந்த டார்பிடோஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மார்ட் டார்பிடோஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் டார்பிடோஸை உலக நாடுகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த டார்பிடோ தொழில்நுட்பம் வளர வளர சப்மரைனையும் தாண்டி பெரிய பெரிய விமானம் தாங்கி போர் கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டெஸ்ட்ராயர் கப்பல்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது அதோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வருது. நியூக்ளியர் பவர்டு டார்பிடோன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்டேயும் நார்த் கொரியா கிட்டேயும் ஒரு டார்பிடோ சிஸ்டம் இருக்குது. அந்த டார்பிடோ சிஸ்டமால் 100 அடிக்கு மேலே கூட அலைகளை வர வைக்கக்கூடிய ஒரு சுனாமியே உருவாக்க முடியும். ஏன் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை கூட அடிக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பல வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த டார்பிடோ தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கப்போ அதுக்கு எதிரான தொழில்நுட்பத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே ஆகணும். இந்த ஆன்டி டார்பிடோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆக்டிவ் மோட பொறுத்த வரைக்கும் இந்த டார்பிடோஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ளே வரப்போ, எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல் அதோட டார்கெட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளே வரப்போ அதில் இருக்க அந்த டெட்டனேஷன் மெக்கானிசம் மூலமாக அது வெடிச்சு அந்த ஷார்ப்னர்ஸ் மூலிமா ஒரு ஷாக் வேவ்ஸை ஏற்படுத்தி அந்த ஏரியல் டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுமோ அதே ஒரு மெக்கானிசமில் தான் இந்த ஆக்டிவ் மோடில் இந்த ஆன்டி டார்பிடோ சிஸ்டம்ன்றது ஒர்க் ஆகும். அதே பேசிவ் மோடில் பார்த்தோன்னா இது சாஃப்ட் கில்ன்றதை தாண்டி ஹார்ட் கில்ன்ற ஒரு மெக்கானிசம்க்கு மாறிடும். டைரக்டா அது மேலே போயிட்டு மோதி ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகி நடுக்கடல்லே வச்சு அந்த டார்பிடோவை அழிக்கிற மாதிரி. சரி, இந்த சிஸ்டம்ஸ் ஆனது நம்மளோட எல்லா கப்பல்கள்லையும் வருமா? இது வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தைகளானது நம்ம 2 நாடுகளுக்குள்ள இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் 3லிருந்து 4 வருஷத்துக்குள்ள நம்மளோட பெரும்பான்மையான கப்பல்களில் இந்த சிஸ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது ஆகாஷ் NG பற்றி வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஆகாஷ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமில் ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல இருக்க ஏவுகணைகள். ஆகாஷ் மிசைலுக்கும் ஆகாஷ் NGக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசமே இதோட வெயிட் தான். ஆகாஷ் மிசைலை பொறுத்த வரைக்கும் 780 கிலோவையும் தாண்டி அந்த கேரக்டரை விட்டு இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல்ஸில் 370 கிலோ வரைக்கும் அதோட எடையை குறைச்சிருக்காங்க. இப்படி எடையை குறைச்சதுனால அதோட வேகன்றதும் அதே மாதிரி அதை எந்த அளவுக்கு சீக்கிரம் நம்மளால ரெடி பண்ணி லான்ச் பண்ண முடியுன்ற அந்த டைமும் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா நம்மளோட இந்தியா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகாஷ் NGயை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி காமிச்சது மூலயமா பிலிப்பைன்ஸ், வியட்நாம் இந்த 2 நாடுகளும் இந்த மிசைலை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிச்சிருக்கிறதாம இப்போ சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்த ஆர்ம்ஸ் ஏற்றுமதின்றது இந்த 2 நாடுகளுக்கு போயிடுச்சுன்னா அதை பார்த்து நிறைய நாடுகள் இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்கான மிசைல்ஸை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. மிசைல் டிஃபென்ஸை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம நாட்டோட பாதுகாப்புறது அமையும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்மளோட ஆகாஷ் மிசைல்ஸ் கம்மியான விலையில் தரமான பொருட்கள் வேணுன்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய கேம் செஞ்சராக மாறுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இமேஜ் CGI இமேஜ் ஆனது லீக் ஆனது இன்டென்ஷனலாக பண்ணியிருப்பாங்களா இல்லை வேற யாராச்சும் நம்மளோட சிஸ்டம்ஸை ஹேக் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்படி ஒரு ஆன்டி டார்பிடோ சிஸ்டமை நம்ம இந்திய போர் கப்பல்களில் கொண்டு வர பார்க்குறதையும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் விடைபெறுவது உங்கள் RK.